வடகொழும்பில் பாடசாலை பெயர் தெரியும், எதையும் சொல்லவில்லை. நான் கண்ணியமான அரசு செய்கிறேன், நான் சொல்லவில்லை, அது சரியல்ல. ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருக்கின்ற பொழுது படித்த பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர், உங்களை கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர் மறந்துவிட வேண்டாம். ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகம் ஒரு நியாயம் தானே இது. அதை சந்தேகம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக் கொண்டு நியாயமான விசாரணை, அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே, தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள். அவர் கலைக்காரர்கள் அல்ல. இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுனில் பட்டகல் இருக்கிறார். அவர் கொண்டு வர விரும்புகிறேன். அவர் கலைக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல, அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல. தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ், உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரை லாரிகள் நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டவட்ட கூறி வைக்க விரும்புகிறேன். அவர் கலைக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. தெரியா புரிந்து கொள்ளுங்கள். நியாயத்தை கேட்டு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், அவ்வளவுதான். அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன். அங்கே கடந்த படத்து இறுதியிலே தலைவர் அவர்களே, அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு 15+ வயதை சேர்ந்த ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கிறது. அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வி திணைக்கள விசாரணை, அதே போல் போலீஸ் விசாரணை, நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். அது சம்பந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒன்று. அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் இன்னொரு பாடசாலையிலே சேர்த்து மாணவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் ஒரு நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு, அது முதல் சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் முன்னில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீர் ஏற்கனவே பாடசாலையில் இப்படி சம்பவம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளை அவமானப்படுத்தியிருக்கிறார். அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சம்பவம் சில நாட்களுக்கு பிறகு தான் வசிப்பிடத்தில் இருந்து 7ஆம் மாடியில் குதித்து தற்கொலை செய்து இருந்துவிட்டது. பெரிய செய்தி, அது பெரிய ஒரு சுகமான செய்தி, அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் அந்த முதலிலே இந்த கொட்டாஞ்சனை வடகிழக்கு கொட்டாஞ்சனை பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள், அப்பாவி மக்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சனை தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து, அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து, பிறகு பிள்ளையின் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து பேருந்துகளில் வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வந்த கல்வி இலாகத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல, தேசிய பாடசாலை, பத்திரமலைக்கு சொல்லியிருக்கிறார்களாம். வேடிக்கையாக இருக்கிறது. தேசிய பாடசாலை, மகாராஷ்டிர பாடசாலை பிரச்சனை இல்லை. மகாராஷ்டிரா கிடையாது இப்ப நாட்டிலே. ஆகவே கல்வி இலாக்கா சேர்ந்த அதிகாரிகளும் சரி, போலீஸ் துறையிலும் சரி, அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். நியாயமான மக்களுக்கு ஏற்கனவே முதல் சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம், அதிலே திருப்தி இல்லாத காரணத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வி இலாகா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆகவே நான் பாருங்கள், எனக்கு தென்கொழும்பிலே இருக்க பாடசாலை பெயர் தெரியும், பிள்ளையின் பெயர் தெரியும், தந்தையின் பெயர் தெரியும், தாயின் பெயர் தெரியும், வடகொழும்பில் பாடசாலை பெயர் தெரியும், எதையும் சொல்லவில்லை. நான் கண்ணியமான அரசு செய்கிறேன், நான் சொல்லவில்லை, அது சரியல்ல. ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை வடகொழும்பிலே இருக்கின்ற பொழுது படித்த பொழுது தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர், உங்களை கட்சியின் வடகொழும்பு அமைப்பாளர் மறந்துவிட வேண்டாம். ஆகவே தான் சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகம் ஒரு நியாயம் தானே இது. அதை சந்தேகம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக் கொண்டு நியாயமான விசாரணை, அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடைபெற்று பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பிள்ளை உயிரை கொண்டு வர முடியாது. அது பிள்ளை தாய் பெற்றோர் சோகத்தை மறுக்க முடியாது. அது அழித்துவிட முடியாது. காலந்த பைசொலியாக வேண்டும். ஆனால் இத்தகைய ஒரு கொடுமை இன்னொரு பிள்ளை நடந்துவிடக்கூடாது என்பதனால் தான் ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார், மழையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து முடிக்க வேண்டும் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து அரசாங்கத்து பொறுப்பு இங்கே இருக்கிறது. இங்கே பிரதி அமைச்சர் பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார். இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள். கவனத்தில் கொண்டு வாருங்கள். நான் நாகரிகம் பேசுகிறேன். நான் யாரை குற்றச்சாட்டவில்லை. இதே கடந்த 2 தினங்களுக்கு முன்னாலே தான் தேர்தல் நடைபெற்றது. வேண்டுமான தேர்தல் காலத்தில் இதை பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடவில்லை. நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன்.
அது அதே கண்ணியம், அதே நியாயம், நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk